ஏமோ இங்க என்ன நடக்குது? ஆமா, இட்லி படத்தை வரைஞ்சி வச்சுட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு? என்னது பாடமா? காஸ்தவட்டி இட்லி அவிச்சு வச்சிருக்க மாதிரி. எனக்கு பார்க்க படத்தை ஏதோ ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரில இருக்கு தட்டுல. பூ மாதிரி இட்லி அவிஞ்சிருக்க மாதிரி. ஆனா உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. உட்காரி இட்லி சாப்பிடலாம். ஏமோ திடீர்னு திருந்திட்டியோ? எப்பவுமே கஞ்சி தானே போடுவா, இன்னைக்கு என்ன திடீர்னு இட்லியை போட்டு வச்சிருக்கா? எல்லாம் என் தம்பிக்காக தான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு கஞ்சியே கொடுக்க முடியுமா? இந்த வீட்டு மாப்பிள. அதுக்கு அவர் மட்டும்தான் இட்லி தும்பார், நாங்களும் திங்க மாட்டோமோ? நல்ல ஓரவஞ்சனை பண்றோமா? எப்போ மாரிம்மா உட்காருமா, இட்லி சாப்பிடுவோம். எப்ப இட்லி இட்லி மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா? இட்லி மாதிரிதாம்மா இருக்கு. உங்க அம்மா கையில அவிச்ச இட்லி இல்ல, எப்படி குறை சொல்ல முடியும்? எப்படி கேட்க வரணும் உங்க மாமா? இவளுக்குலாம் நித்த நீ தண்ணியை தான் ஊத்தி போடணும். நல்ல பண்ண செஞ்சு கொடுத்தா கொழுப்பு ஏறிடுது. கொம்மா, இட்லி ரொம்ப நல்ல பண்டமோ. பூரி பீஸா பர்கரு அந்த மாதிரி செஞ்சு வச்சேன்னா நல்ல பண்டம்னு சொல்லி நானும் சாப்பிட்டுருப்பேன். இந்த இட்லி அவிச்சு வச்சுக்கிட்டு பெரிய நல்ல பண்டம் செஞ்சுட்டு நீ வேற பீத்திக்கிட்டு இருக்கா போல்க. இதுக்கு அந்த கஞ்சியே மேலு. குருவாம்மா, பிள்ளைதான் ஆசைப்படியல்ல, பீஸா பர்கர்னு செஞ்சு கொடு. அப்பயாவது பிள்ளை கொஞ்சம் முழிப்பா வரட்டும். நாளுக்கு நாள் மெலிஞ்சுக்கிட்டே போறா. எப்போ நல்லா சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி தினாம எனக்கு கஞ்சியும் தண்ணியும் தான் போடியா. கஞ்சி கூட்டுக்கு ஒரு பச்சை மிளகா கூட வைக்க மாட்டா. ஆமா, உங்க அப்பா கிடைச்சிட்டா போது உடனே குறைச்சல ஆரம்பிச்சிருவா. போற வீட்ல எப்படி இருக்கானே நானும் பாக்கேன். பாரு ஒரு 10 இட்லி எடுத்து வச்சு தாக்கு முதல்ல. பாத்தி இட்லில ஒரு நேரத்துக்கு திங்க கூடாது. வயிறு கெட்டு வேற நாளை தான் திங்கணும். அதுவும் கஞ்சத்தனமா எண்ணி தான் சுட்டிருக்கியா? பேச்சு மொத்தம் போல நீ எல்லாம் எனக்கு ஒரு நாள் வயிற்று சோறு போட்டுக்கிட மாட்டா. முதல்ல பல்லு விளக்கிட்டியா? அது வேற மறந்துட்டேனே. ஏமா முதல்ல இட்லி எடுத்து வச்சுதா, நான் சாப்பிட்டுட்டு போய் விளக்கிக்கிடி. அடி சேர்ப்பால. பல்லு விளக்காம இவ்வளவு பெரிய பிள்ளை நீ சாப்பிட வந்திருக்கியா? ஏமா பசிக்குதுமா, முதல்ல இட்லி எடுத்து வச்சுதா, நான் சாப்பிட்டுட்டு போய் விளக்கிக்கிடி. எப்போ அம்மாட்ட சொல்லுப்பா. குருவாம்மா, பிள்ளை சாப்பிட்டுட்டு தான் போய் பல்லு விளக்கட்டுமே. எப்போ விளக்குனா என்ன, பல்லு விளக்கணும் அவ்வளவுதானே உனக்கு. முதல்ல இட்லியை கூட சாப்பிட்டுட்டு போய் பல்ல விளக்குவா. ஆமா, இப்படி ஒரு அப்பா இருந்தா எங்க தலை மேல ஏறி தான் நிப்பா. கொம்மா கொஞ்சம் குனிஞ்சிக்க, ஏறிடி. ஒழுங்கு மரியாதையா போய் பல்ல விளக்கிட்டு இங்க வாடா. இல்ல உனக்கு இட்லியும் கிடையாது, சட்னியும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண புரியும். போகம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி வைப்பா, அதையும் நான் திங்கக்கூடாதுன்றுவா. நான் போய் கஞ்சியை குடிச்சிட்டு போறேன். வீட்டுல ஒரு நேரம் கால் மிதிச்சு நிக்க மாட்டா. வேலைக்கு போறதுல இப்ப என்னாலதான் பயணம் போறான்னு தெரியல. பல்ல விளக்கிட்டு வந்து இட்லியை தின்னு. ஏமோ முதல்ல கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கு வர பல்ல விளக்கிட்டு வந்து இட்லியை சாப்பிடி. காலி பண்ணிடாத, எனக்கு எடுத்து வை. நல்ல பிள்ளை நம்மளுக்கு வந்து பிறந்திருக்கு. குருவாம்மா, பிள்ளைய எதுக்கு ஏசுறா? கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளையே சுத்தி சுத்தி வருவா. அதுக்கு பிறகு புருஷ வீட்டுக்கு போயிட்டானா வருவாளா இல்லையான்னு நம்ம தவந்தான் இருக்கணும். அதனால பொம்பளை பிள்ளைய ஏசாதே. நீங்க இப்படி சொல்லியதுனால தான் தலைக்கு மேல ஏறியா. பொம்பளை பிள்ளைனா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா தான் வளர்க்கணும். என்னொருத்த வீட்டுக்கு போனா நம்மள காரியால துப்புற மாதிரி நடந்துக்கிட கூடாது. குருவாம்மா, அதெல்லாம் என் பிள்ளை எல்லாத்துலயும் சரியா நடந்துக்கிடுவா. நானும் பார்க்கதானே போறேன். நீங்க மேல சாப்பிடுங்க. சத்யா, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. உங்க அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? எங்க அம்மாவோட பெரிய கனவே உங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். என்கிட்டயும் சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நானும் உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் மாமா. நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்கல்ல, அப்போ நான் வந்து உங்களை பார்த்தப்போ எனக்கும் உங்களை பிடிச்சிருச்சு. அதுக்காக நம்மளுக்கு 1000 பேர் பிடிக்கும், ஆனா அந்த 1000 பேருக்கும் நம்மள பிடிக்குமா? அத நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பத்தியா சத்யா? இல்ல மாமா, எங்க அம்மா சொன்னாங்க மாமாக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. திடீர்னு உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா, அதை என்னாலயும் எங்க அம்மையாலையும் தாங்கிக்கவே முடியல மாமா. அதனாலதான் எங்க அம்மா அப்படி தப்பு செஞ்சிட்டாங்க. சாரி. இப்போ சாரி கேட்டா மட்டும் என்ன பிரயோஜனம்? இங்க பார் சத்யா, உனக்கும் உங்க மம்மிக்கும் மட்டும் பிடிச்சா பத்தாது, எனக்கும் என் மம்மி டாடிக்கும் நீ பிடிக்கணும். அப்பதான் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க முடியும். அப்படி இல்லாம குறுக்கு வழியில போனா எப்படி நடக்கும்? மாமா, உங்க அப்பா அம்மாக்கு தான் இப்ப என்னைய பிடிச்சிருச்சுல. அது என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி உங்க மம்மி கேட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு உங்க தம்பிய பிடிக்காது. என்ன சொல்ற? பிடிக்காம தான் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆமா, எங்க அம்மா தான் உங்க வீட்டுக்கு என்னைய மருமகளாக்குனா போதும்னு நினைச்சிட்டு அப்படி பண்ணாங்க. எனக்கு ஆனா பிரகாஷ் மாமாவை சுத்தமா பிடிக்காது. ஏன், என் தம்பி என்ன தப்பு பண்ணா? அவரு ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்கும்போது எப்படி அவரை பிடிக்கும்?
வேற ஒருத்தரா? நீ யார லவ் பண்ற? அது அது வந்து மாமா, ம், சொல்லு சொல்லு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? வேண்டாம். இங்க பார் சத்யா, உன் மனசுல யார் இருக்காங்கத உங்க மம்மி கிட்ட சொல்லு. என் தம்பி கூட நடக்க இருந்த நிச்சயம் தான் நின்று போச்சுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? உனக்கு பிடிச்ச பையனை உங்க வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. அது என்னமே பண்ண முடியாது. ஏன் எதுக்கு பண்ண முடியாது? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கு பிடிச்ச பையன் நீங்க தான். சத்யா, உன் காலேஜ் வந்துருச்சு, இறங்கு. மாமா மாமா, காலேஜுக்கு போகவே பிடிக்கல, பேசாம வீட்டுக்கே போயிடலான்னு தோணுது. சத்யா ஏன் இப்படி பேசுறா? பாவம் சின்ன பொண்ணு, அவ மனசுல அவங்க மம்மி தான் ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க. மனசுல தேவையில்லாதெல்லாம் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் அவங்க அம்மா தான் காரணம். என் வாழ்க்கையை தான் கெடுத்து வச்சாங்கன்னு பார்த்தா அவங்க பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்து வச்சிருக்காங்க. பாவம் அனு, அந்த பொண்ணோட லைஃபை இவங்க தான் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு இப்போ நம்ம என்னதான் பண்றது? எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா முதல்ல அனு வீட்டில் போய் பேசணும். அணுவை கூட்டிட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சே, இந்த பல் விளக்குறதை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. காட்டுக்குள்ள நடக்க மிருகம் அந்த பறவைங்க எல்லாம் பல்ல விளக்கிட்டு கிடக்கு. நம்ம மட்டும் எதுக்கு பல் விளக்கணும்? பல் விளக்காம சாப்பிட்டா யார் என்ன சொல்ல பாரு, என்ன செஞ்சிட போகுது? தினாம இது ஒரு பேஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, ப்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கு, பல்ல கடந்து விளக்க வேண்டியிருக்கு. தூங்கி முழிச்சோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லைப்பா. நம்ம வேற என்னாலும் கஞ்சி போட்டு வைப்பா, அதுக்கே பல்ல விளக்கும்பா. இன்னைக்கு இட்லியை வேற வச்சு வச்சிருக்கா, திங்கணும் போல ஆசையா இருக்கு, விட மாட்டீங்களே. சரி சரி, லேசா விளக்கிட்டு போவோம். ஐயோ, யார் இப்போ போன் அடிக்கிறது? இந்த பல்ல லேசா விளக்கிட்டு இட்லியை திண்டலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க. யார் தான் போன் படியாவளோ? ஒரு சமயம் உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்க போன் படியானுங்களோ? இல்லையே, அதெல்லாம் நேரில் வந்து கேப்ப பேப்பரை டர்ன்னு ஒரு கிளி கிழிச்சிட்டு உள்ள வந்து குதிச்சிருவாங்க. மயக்க எடுத்துட்டு வந்து ப்ரெஸ் மாதிரி வாய்க்கலாம் அமைக்கல கேப்பாவே. யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ஆமா, யார் நீங்க? யார் பேசுறது? பேரை நான் சொல்லவா, ரசிகன் நான் அல்லவா. யாருன்னு கேட்டா பாட்டு பட்டியல எதுக்கு? யார் நீங்க? ஐ லவ் யூ, என்ன டூ ஐ லவ் யூ. அட பேதி எடுப்பான், பேதி வாந்தி சேர்த்தெடுப்பான் நீயா? ஹலோ ஹலோ ஹலோ. அட இடியருவான், பாட்டுல பயணம் புரியதுக்கு என்னென்ன பிரச்சனை உனக்கு? நம்பரை மாத்திட்டு வந்திருக்கா? தைரியம் இருந்தா அந்த நம்பர்ல இருந்து பண்ண வேண்டியதானே? ஏ பொண்டாட்டி, அந்த நம்பர்ல இருந்து உங்க அம்மைக்கு முத்தம் கொடுத்துட்டேன். அதனால இதுக்கு மேல அந்த நம்பரை யூஸ் பண்ண கூடாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன் தெரியுமா? சே, இதுல ஒரு பெருமையா எருமா உனக்கு? மானம் கெட்டவனே, எங்க அம்மைக்கு எதுக்குல முத்தம் கொடுத்தா? அது வந்து நெட்டுக்குள்ள உன் நினப்பு வந்துட்டா. போன டக்குன்னு எடுத்த உடனே நீ தான் போலன்னு நினைச்சிட்டு டக்குன்னு முத்தத்தை கொடுத்துட்டேன். என்னது? நான் நினைச்சு கொடுத்தியா? அட இடியும் பொடியும் விழுவா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முத்தம் கொடுப்பியல? பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கறது தப்புதான், என் பொண்டாட்டி கொடுக்கலாம்ல. பொண்டாட்டி எப்பெல்லாம் உனக்கு பொண்டாட்டியானே? இங்க பார், என் மாவன் கையில மாட்டினான்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்னை கஞ்சி ஆக்கி விடுவாரு. ஏன் உன் மாமனுக்கு சோறு திங்க தெரியாதா? கஞ்சியா தான் ஆக்குவாரா? அவன் கிடக்க சுண்ணாம்பு தலி. சரி நீ சொல்லு பொண்டாட்டி, நம்ம எப்போ ஓடி போலாம்? சே, அட நாசமத்தை எடுபட்ட வயல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? நான் ஏக்கல உன் கூட ஓடி வரனா? ஏற்கனவே ஒரு தடவை உங்க கூட தெருவில் ஓடி வந்திருக்கே, எங்க அம்மா சொல்லி ஏசிச்சு கிடக்கா. இன்னொருக்க ஓடி வந்து அடி வாங்க சொல்றியோ? ஆட மக்கு பொண்டாட்டி, என் கூட ஓடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு சொல்லி இது கூட புரியல. தெருல ஓடினதை பத்தி பேசிட்டு இருக்க நீ. அட இடியருவான், உன் கூட ஓடி வந்து கல்யாணம் பண்ணணுமா? இங்க பாரு, இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அதான் ஒருத்தி அத்தம்மாவாணி கூட்டி வந்து வச்சிருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கும்மால் அடி. எனக்கு போன் அடிக்க வேலை எல்லாம் வச்சுக்கிடாத, சரியான டைம் பாஸ். ஏய், டைம் பாஸுக்கெல்லாம் பேசலண்ணா, எனக்கு அத்தம்மாவெல்லாம் கிடையாது. ஆமா கிடையாது, அந்த சீதேவி மூதேவி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியோ? வாயில எனக்கு நல்லா வந்துடும் பாத்துக்க, போன வச்சிரு. அது என் அத்தம்மாவா இல்ல, ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோ குண்டோ அவகிட்டே போய் பேசு. முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி ஆரம்பிப்பா, அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டிப்பா. இதுக்கு மேல எனக்கு போன் பண்ற வேலையை வச்சுக்கிட்டா எங்க மாமிட்ட கொண்டு போய் கொடுத்துரும் பாத்துக்க. போனவில்லை, நானே பல் விளக்கிட்டு இட்லி சாப்பிடலான்னு இருக்கும்போது வயிற்றுச்சல கிளப்பித்தான் வச்சு தொலைஞ்சிட்டு ஓடி போ. சே, நம்பரை மாத்திட்டுல பேசியிருக்கான். தைரியம் தான் அவன் நம்பர்ல இருந்து போட வேண்டியதானே, போன அட்டன் பண்ணுவானோ? ஏனி எப்பயா போன் போடட்டும், மாமிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான். சரியான இவனா இருக்கானே. அதே நம்பரு எதுக்கு மறுபடியும் போன் அடிக்கா? அறுப்பு காணாதுன்னு நினைக்கேன். இப்ப இருக்கு இவனுக்கு. நெட்டு நான் சொல்றதுக்கு ஆளுப்ல.
இலை நான் உனக்கு போன் பண்ணாதான் சொன்னேன். எதுக்குள்ள சும்மா வீர வாங்கியா போன போட்டுக்கிட்டு? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க. ஏனி போன் பண்ணா நேரம் எங்க மாமிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏய் ஒரு நிமிஷம் கேள்வி, நான் சொல்றது கேட்டு பேசு. எதை நான் கேட்க விரும்பல. நீ ஒரு பிராடு, உங்க ஆத்தா ஒரு பிராடு. ஏய் எதுக்கு எங்க அம்மையில் இப்போ? எங்க அம்மா நீ என்ன செஞ்சவன்? என்ன செய்யல உங்க அம்மா? ஒரு தப்பும் செய்யாத அனுக்காவை பிடிச்சி கட்டி வச்சிருந்தாவில நான் தானே பார்த்தேன். சரியான பிராடு குடும்பம். என்கிட்ட வந்து நல்ல வேஷம் போடாது நீ. இங்க பாரு, நான் தான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மையை பத்தி எல்லாம் பேசாத. ஒழுங்கு மரியாதையா நல்லபடியா பேசதுக்கு பாரு. உன்ட்ட எதுக்குல நல்லபடியா பேசணும்னா? நீ எனக்கு மாமனா மச்சானா மானம் கெட்டவனே ஓனவையில. சரி, நான் கூட நம்மளை தேடி தேடி 2-3 வாட்டி வீட்டுக்கு வந்தால பிடிச்சிருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இது ஒரு சரியான சாத்தான். இனி இவ பக்கமே போயிடக்கூடாது. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கான். அன்னைக்கு மட்டும் ஏன்ட்ட எங்க அத்தம்மாவை அப்படி இருப்பா, வாயில பல்லு இருக்கும், கண்ணில் திராட்சை இருக்கும்னா. இன்னைக்கு ரொம்ப தான் நடிக்கிறேன். அத்தம்மாவிலே இல்லையா? சரியான நடிப்புக்கார குடும்பம். இவங்கிட்டலாம் பேசிடவே கூடாது. சரி, பல்ல விளக்கிட்டு போய் இட்லி தும்போம். பல் விளக்குற மூடே போச்சு. பேசாம தண்ணியில கழுவிட்டு வாயை குளிச்சுட்டு போவோம். சாருமா, என்னம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்குற? பல்சையே நினைச்சின்னு இருந்தா வாழ முடியாதுமா. நடந்ததுலாம் நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு அப்படியே விட்டுரு. எப்படிப்பா நினச்சிக்கிட்டு விட சொல்றிய? 2 பயலோட பத்திய 2 பேர் வாழ்க்கையும் எப்படி இருக்கு பாத்தியலா? என் மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவனு பாட்டுக்கு இருக்கானுவன். இப்போ இவனு வாழ்க்கை எப்படி சரி பண்ண போறேன்னே எனக்கு தெரியலப்பா. அதுக்கு தான் பசங்களாண்ட பிடிச்சிக்குதா பிடிக்கலையான்னு கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டு தானே எடுத்து கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு காலம் முழுக்க கூடயே வாழ போற பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்காம கட்டி வைக்கிறீங்க? நீயும் மாப்பிள்ளைய செஞ்சது சரியில்லைம்மா சாரு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதனாலதான் ஒரு 2 பசங்களோட வாழ்க்கையே இப்படி இருக்குது. இனிமேலாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு செய்யுங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும்? ஒருத்தனுக்கு தோட்டத்துல வேலை செய்வள பிடிக்கும், ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவள துரத்தி விட பிடிக்கும். இவனோட வச்சுக்கிட்டு நான் என்னப்பா செய்ய முடியும்? என் புருஷன் அவர் தங்கச்சி பண்ண கூத்துல அவர் மனசு ஒடிஞ்சு போய் இருக்காரு. நான் என்ன செய்யனே புரியாம இப்படி உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. எல்லாம் சரியாயிடுமா சாருமா. நீயே சொல்ற உன் பையனுக்கு யாரை பிடிக்கான்னு. அப்படி இருக்கும்போது வெளியே போய் பொண்ணு தேடுறது, தங்கச்சி பொண்ணு பேசுறது எப்படி பிடிக்கும் அவனுக்கு? அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே பேசி முடிச்சிருவோம்மா. அவனோட லைஃப் அது நல்லா இருக்கும்மா. அப்புறமா அண்ணோட வீட்டுல போய் பேசி அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துடலாம். உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடுமா. அதையே போட்டு மனசுல நினைச்சுக்கின்னு உன் உடம்ப கெட்டுன்னு இருக்காது. அப்பா சொல்றல்ல கேளுமா. எப்பா நீங்க சொல்லியது எந்த காலத்திலயும் நடக்காது. அந்த பிள்ளைய கட்டி வைக்க என் புருஷன் எந்த காலத்திலயும் ஒத்துக்கிட மாட்டாரு. நானும் ஒத்துக்கிட மாட்டேப்பா. அந்த குடும்பத்துல போய் என் மகனுக்கு பொண்ணு எடுக்க நாங்க விரும்பல. அதுக்கு அவன் கல்யாணம் முடியாம இருந்துட்டு போட்டோம். சாருமா, உன் புள்ள வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருமா. எல்லாத்தையும் நினைச்சுதான்பா பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க இஷ்டத்துக்கு நாங்க சொல்லி பொண்ணை கட்டினா கட்டட்டும், இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போட்டோம். நாங்க காலம் மட்டும் வேதனைப்பட்டு தான் வாழன்னா வாழ்ந்துட்டு போறோம். இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? வாழ்க்கைனா சந்தோஷமா வாழணும். இப்படி காலம் முழுக்க வருத்தப்பட்டுனே வாழ போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் பேச்சுக்காகுமா? நம்ம நினைச்சா சரி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாதுமா. அதுக்கு மனசார அந்த பொண்ணை மருமகளை ஏத்துக்கோ. வேண்டாப்பா, அந்த பிள்ளைய பத்தி பேசவே பேசாதுங்க. என்கிட்ட பேசுனதோட விடுங்க. உங்க மருமன் காதல விழுகிற மாதிரி பேசிடாதுங்க. அப்புறம் அவனை ஏசுன மாதிரி உங்களையும் சத்தம் போட்டுருவாரு. அப்புறம் வருத்தப்படாதுங்க. இதுக்கு மேல உன் இஷ்டமா. தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்கள அடிவா முடியும். அது மட்டும் இல்ல, நீ இப்ப என் பொண்ணு மாத்திரம் இல்ல, உன் புருஷன் பேச்சையே நீ கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதே முடிவாயிடுங்க. நானும் அம்மாவும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். பிரகாசியம் வேணா கூட கூட்டின்னு போட்டுமா? அப்படியாவது கூட்டிட்டு போங்கப்பா. அங்கேயாவது அவன் இருந்துட்டு போட்டோம். நாங்களும் அவனை நினைச்சு நினைச்சு இங்க இருந்து கவலைப்படாம நிம்மதியாவது இருப்போம். சரிம்மா. யாரு உள்ள வாங்க. நீங்களா? எதுக்கு இங்க வரிய? உங்களுக்கு இங்க யார் இருக்கா?